என் அன்பு பிள்ளையே, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பது உனக்கு தெரியாதா தங்கமே? இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம். யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள். உன் கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே. உன் கோபம் உனக்கு எதிரி என்பதை புரிந்து கொள். அதனை குறைத்துக்கொள். இந்த ஜென்மம் தான் மனித பிறவி. அடுத்த ஜென்மம் என்னவென்பது உனக்கு தெரியாது. எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள். நாம் வாழும் காலம் சில காலம்தான். இதில் எதற்கு போட்டி, பொறாமை? இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். இன்று ஏன் இப்படி பேசுகின்றேன்? இன்று உன் ஆசானாக பேசுகின்றேன். நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு. முதலில் தேவைகளை உருவாக்காமலேயே நமக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என வருந்துகின்றோம். உங்கள் தேவைகள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள். அதை மனதில் அடிக்கடி நினைத்து வாருங்கள். உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உழற்றாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் எப்போதும் இருங்கள். உங்கள் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும். மனதால் ஆழ்ந்து நினைப்பதை பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை நியதி. அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம். உங்கள் மனதால் வேண்டியதை படைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியே நீங்கள்தான். வாழ்க்கை அற்புதமானது குழந்தையே, கொண்டாடு. அன்பு என்கின்ற விசைதான் அனைத்தையும் இயக்குகின்றது. உன் வாழ்க்கையை வழக்கம் போல் நகர்த்தாமல் சற்று மாற்றிப்பார். அனைத்தும் மாறும். இது சத்தியம். ஏங்குதல்கள், போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடனே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றார். நான் உனக்காகவே இருக்கின்றேன். பாரத்தை என்மேல் சுமத்து. சாந்தி ஏற்படும். தைரியமாக இரு. எதையும் தாங்கிப்பார். வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம். இந்த சாகி உனக்கு எப்போதும் துணையிருப்பேன் தங்கமே. கலங்காதே. என் நிலை எப்போது மாறும் என்று புலம்பாதே. சீக்கிரம் மாறும் என்று நம்பு. உன்னை தடுக்க 1000 கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது. எழுந்து வா தங்கமே. உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே என கலங்காதே. நீ தூக்கி எறிய கல்வில்லை தங்கமே. வைரம் என்பதை தூக்கி எறிந்தவர்கள் பார்க்கின்ற அளவிற்கு உன்னை இந்த சாகி பிரகாசிக்க செய்வேன். கலங்காதே. உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என வருந்தாதே. நீ கூறும் நல்வார்த்தைகளை செவி சாய்க்காமல் இருப்பவர்களுக்கே இழப்பு என உணரும் காலம் கண்டிப்பாக வரும். வாடி வருவோர்க்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தேடி தந்து நான் உன்னை வாழ வைப்பேன். என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ அனுபவிப்பாய். சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே. அனுதினமும் வணங்கும் சாகி நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும். கவலைகளும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரம் இல்லை. நீ நினைக்கும் கடவுள் மட்டுமே உனக்கு என்றும் நிரந்தரம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழும் போதும், வீழும் போதும், அழும் போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. அதை பார்த்து நீ பயந்து விடாதே. நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது தங்கமே. ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும் போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி பாருங்கள். அதைவிட புண்ணிய காரியம் உலகில் ஏதும் இல்லை. அன்பு குழந்தையே, நானே உன் வாழ்வின் அனைத்திற்கும் பொறுப்பாவேன். நான் ஒன்றுமே செய்யவில்லை. எல்லாவற்றையும் என் சாயப்பா செய்கின்றார் என்ற உறுதியான உணர்வு கொண்டவன் எந்த இடத்திலும் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலும் என்னையே காண்பான். எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நாம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது. நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும். துன்பம், மனக்கவலை வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதே. என்னையே நினைத்துக்கொள். எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடந்து போனவைகளை பற்றி கவலை கொள்ளாதே.
இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்துக் கொள். துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் தங்கமே. தேவைகள் முடிந்ததும் தேராக இருந்தாலும் வீதியில் தான் நிற்க வேண்டும். எனது மாய வித்தை இதோ ஆரம்பமாக போகின்றது உன் வாழ்க்கையில். இனிதான் ஆட்டம் களை கட்டப் போகின்றது. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைப்பேன் தங்கமே. கலங்காதே, உன் சாயப்பா என்று உனக்கு துணை இருப்பேன். என்னை நாடி வந்தால் நான் உன்னை தேடி வருவேன். ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன். சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நான் தரப்போகின்றேன். நிலைமைகள் சரி செய்யப்படுகின்றது. மிக விரைவில் மாற்றங்கள் வரும். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்காது குழந்தையே. உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள். அதுவே உங்களை சந்தோஷமுடையவராக மாற்றும். அன்பு மட்டுமே நம்மிடம் உள்ள அழியா சொத்து. நிறையோடு குறையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு நெருக்கமானது. பேரின்பம் வேண்டாம், சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் நம் வாழ்வை அனுபவித்து வாழ. ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணம் தேடாதே. அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா பெரிய காரணம் கிடைத்துவிடப் போகின்றது? யார் எது நினைத்த போதிலும் உன் மனதிற்கும் கடவுளுக்கும் உண்மையாக நேர்மையாக நீ நடந்தால் வாழ்க்கை சலனமில்லாமல் செல்லும் குழந்தையே. ஒரு தாய் போல நான் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்க்கை துணையே உன்னை புரிந்து கொண்டு அன்பாக நடந்து கொண்டு இனிமையாக தொடரப் போகின்றது உன் இல்லற வாழ்க்கை. நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும். உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது குழந்தையே. என்னை நம்பி உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இரு. அனைத்து கஷ்டங்களையும் நான் பொடி பொடியாக்குவேன். வருத்தப்படாதே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு நடமாடு. அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நிழலாக. அழுவதால் கண்கள் சுத்தமாகுமா? கண் பார்வை தெளிவாகுமா? மன அழுத்தம் குறையுமா? நன்றி சொல்லுங்கள். உங்கள் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு தவறை சுட்டி காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டி காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்து விடலாம் குழந்தையே. உன்னுடன் கடைசி வரை வருவது நீ செய்த பாவ புண்ணியம் மட்டும்தான். உன் மனதை சரியாக அறிந்தவர் உன் செயலை தவறாக கருதுவதில்லை. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். யாரை பார்த்தும் பொறாமைப்பட வேண்டியதில்லை. யாரோடும் போட்டியிட அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் சிறப்பு தன்மைகளை வெளிப்படுத்தி முன்னேறி செல்லுங்கள். ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்து விடாதே. உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை. உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை. சிந்தித்து செயல்படு குழந்தையே. இன்பத்தை பகிர்ந்து கொள்பவர்களுக்கு இதயத்தில் இடம் கொடு. துன்பத்தில் பகிர்ந்து கொள்பவர்களுக்கு இதயத்தையே கொடு. அதில் தவறேதும் இல்லை. அதிகம் அனுசரித்து போனால் ஒன்று அவமானப்படுவார், இல்லையெனில் உடைந்து போவார். அனுசரித்து போவதில் கூட யோசித்து செயல்படு குழந்தையே. எதெல்லாம் வேண்டும் என ஒரே பிடிவாதமாக இருந்தோமோ அதெல்லாம் வேண்டாம் என நம்மையே சொல்ல வைப்பது தான் இந்த வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். கலங்காதே. இந்த கஷ்டமான வாழ்க்கையில் நான் உனக்கு துணையிருந்து உன்னை முன்னேற்ற பாதையில் நான் அழைத்துச் செல்வேன். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் சிறந்த பரிசு பிறர் நம் மீது வைக்கும் நம்பிக்கைத்தான். பொறுமையாக இரு. அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். இறைவன் நிர்ணயிக்கப்பட்டது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். மனநோய் என்பது மனதால் வருவதில்லை, சில மனிதர்களால் தான் வருகின்றது. ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே. பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டால் வாழ்வை கற்றுவிடலாம். சரியோ தவறோ எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் நம்பிக்கை துரோகியாக இருக்க மாட்டார்கள். நகர்ந்து கொண்டே இரு. ஒவ்வொருவரிடம் இருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டே இரு குழந்தையே. வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கையே அழகாகின்றது. 3 பேரை ஒருபோதும் மறக்காதே. கஷ்டத்தில் உதவியவர், கஷ்டத்தில் உதவாதவர், கஷ்டத்தை உண்டாக்கியவர். அடக்குபவர் முன் சுதந்திரமாக இரு. சுதந்திரம் கொடுப்பவர் முன் அடங்கி இரு. உங்களை நீங்கள் நம்பத் தொடங்கும் போதுதான்
ஒளி பொருந்திய பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும். முயற்சியோடும் நம்பிக்கையோடும் நகர்ந்து செல்லுங்கள். நேரத்தின் நகர்வுகள் அதிர்ஷ்டத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி கொடுக்கும். அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்போது முடிவு செய்து விடாதே. நமக்கும் மூளையுண்டு, சற்று அதை உபயோகி குழந்தையே. பல நினைக்காத திருப்பங்கள், சில நிறைவேறாத விருப்பங்கள், இவை நிறைந்ததே வாழ்க்கை. வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உன் வாழ்க்கையில் துன்பம் வரும்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வை. உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன். மிகவும் அழகாக இருக்க செலவு செய்ய வேண்டியதில்லை. சிரித்தாலே போதும் குழந்தையே. விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கோ ஒரு மூலையில் அதன் வலி இருந்து கொண்டேத்தான் இருக்கும். ஆகவே தினமும் 10 நிமிடங்களாவது எதுவும் பேசாமல் மௌனமாகிரு. அந்த 10 நிமிடங்கள் உன் மனம் உன்னிடம் பேசுவதை நீ உணர முடியும். உள்ளத்தை அன்பால் நிரப்பு. பிறருக்கு உதவி செய். ஆனால் பிறருக்கு தீமை செய்ய ஒருபோதும் எண்ணாதே. அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே. இந்த உலகில் நாம் வாழும் காலம் சிறியது. அதை பயனுள்ளதாக வாழ்வோம். நீ விரும்பும் இதயம் உன்னிடம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் உன்னை விரும்பும் இதயம் உன்னிடம் அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும். நீ நீயாக இரு. நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு. ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை. தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை. தந்தையை மிஞ்சிய செல்வம் எதுவும் இல்லை. தாயை மிஞ்சிய தெய்வம் இங்கு ஏதும் இல்லை. தாய் தந்தையரை ஒருபோதும் கைவிடாதீர்கள். நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அழாதே. உன்னை நீ அறிந்தால் என்னாலும் மகிழ்ச்சித்தான் குழந்தையே. உன் வாழ்க்கை சரியோ தவறோ, வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்வு. அதை உனக்கு பிடித்தபடி மனசாட்சிப்படி வாழ். ஆனால் உன்னால் யாருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது. நல்ல வழியில் அறநெறியில் வாழ வேண்டும் குழந்தையே. தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை. தீர்வுகளை கேட்க நீ கெட்டவரும் இல்லை. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல. தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கண்டிப்பாக கூறுவார்கள். பாதையில் உள்ள வளைவுகளும் வாழ்க்கையில் உள்ள வழிகளும் நல்ல அனுபவத்தை கண்டிப்பாக கற்றுத்தரும். யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்து கொண்டுதான் இருக்க முடியும் குழந்தையே. பணமும் சரி, வாழ்க்கையும் சரி, அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும். தேவையானதை எடுத்து சென்றால் அது சிரமம் இல்லாத பயணமாக இருக்கும். தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து நிற்கின்றான். நல்லதை தவறாக செய்தவன் தலை குனிந்து நிற்கின்றான். கலிகாலம் குழந்தையே. அன்பு என்பது மனிதனின் பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும். ஏமாற்றம் இல்லா அன்பு மிருகத்தை கூட மனிதனாக்கும். அதனால் அன்பாக இரு. நாள் முழுவதும் அன்புடன் இரு. உன் வாழ்க்கை அழகாக மாறும். உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் குழந்தையே. குறைகளே இல்லாத குடும்பத்தில் பிறந்து தவறை செய்யாத மனிதன் இன்னும் இதுவரை பிறக்கவே இல்லை. உன்னை மட்டும் குறை கூற உத்தமன் என்று இவ்வுலகில் யாரும் இல்லை குழந்தையே. கவலையை விடு. தாகம் தீரும் வரைத்தான் நீருக்கு மதிப்பிருக்கும். சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைத்தான் பாசம் இருக்கும். முட்டாள் பழிவாங்க துடிப்பான். புத்திசாலி மன்னித்து விடுவான். அதி புத்திசாலி அந்த இடத்திலிருந்தே விலகி விடுவான். எதுவாயினும் கடக்க பழகு. எல்லாம் சிறிது காலம்தான் குழந்தையே. அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு. நீ மௌனமாயிரு. உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது. பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நான் வருவேன் குழந்தையே. கலங்காதே. உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். உலகத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டாம். உலக மக்கள் உங்களை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள். உன்னுடைய நல்ல குணங்களை பார்க்க மாட்டார்கள். ஆனால் நீ என்னவென்று எனக்கு தெரியும். அதனால்தான் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். சாய் நாமம் உச்சரிப்பதால் கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்ல,
வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் தெறிக்க ஓடிவிடும் குழந்தையே. நீ இருக்கும் இடம் தேடி வந்து நான் உனக்கு உதவுவேன். பல நாள் காத்திருப்பை ஒரு நாள் பலனாக நீ பெறுவாய். கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் கண்டிப்பாக தருவார். ஒருவரிடம் இருந்து கிடைக்கும் அன்பு இறுதி வரை கிடைக்குமாயின் அது உறவல்ல, வரம் குழந்தையே. சாயப்பா மீது நீ கொண்ட உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. பிறருடைய உழைப்பை பொருள் உள்பட இலவசமாக ஒருபோதும் பெறாதே. அது உன் வாழ்க்கையில் ஒரு விதியாக இருக்க வேண்டும். எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. கவலையை விடு, சாய் நாமம் சொல். என் வைரமே, சாய் சச்சரிதத்தின் பாதை எளிமையானது, நேர்மையானது. இது படிக்கப்படும் இடமெல்லாம் துவாரகாமாயி. ஆகவே சாயியும் அங்கு நிச்சயம் வாசம் செய்வார். எங்கு சாய் சச்சரிதம் படிக்கப்படுகின்றதோ அங்கு சாயி எப்பொழுதும் பிரசன்னமாய் இருக்கின்றார் என்பதை நிதர்சனமான உண்மை. நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன். விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகிவிடும். அன்பு காட்டுபவர்கள் அழகாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் அன்பு உண்மையாக இருந்தாலே போதும். கண்ணீரிலும் மனவேதனையிலும் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய். சாயப்பா கரம் கொண்டு உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன். கலங்காதே தங்கமே, எல்லோரையும் நம்பு. ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக்கொள். என் கைகள் உன்மீது தான் இருக்கும். சாயியின் குழந்தையாயிற்றே நீ. எப்படி உன்னை கைவிடுவேன்? உன் கஷ்ட காலங்களில் சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன்னுள் இருக்கும் கவலைகளை ஒருபோதும் பிறரிடம் சொல்லாதே. உன்னை மகிழ்விக்க நான் இருக்கின்றேன். கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. நீ எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தால், என் பால் நம்பிக்கை கொண்டிருந்தால், அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்கின்றேன். உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கின்றேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.